உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தங்க. அதில் நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு ஒரு புலவர் எழுதியிருக்கிறதா சொன்னாங்க. தமிழ் படித்த அனைவருக்குமே இது வருத்தமாக இருந்திருக்கும் இல்லையா? ஒருவேளை புலவர் அப்படிதான் எழுதியிருப்பாரோ அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா? தமிழ் ஆசிரியையா அதற்கு விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த புலவர் யாருன்னா காஞ்சிபுரத்துல பான்கூலர் என்று அறியப்பட்ட முருகராசர் தாங்க. அவரை பத்தி படிக்கும்போது அவர் தமிழ் மையம், தமிழ் அகிலம், இந்த மாதிரி தமிழ் மயக்கம், இந்த மாதிரி நிறைய மையங்களை தொடங்குறதுக்காக ரொம்ப பாடுபட்டு இருக்காரு. அவர் இப்படிதாங்க எழுதியிருக்கணும். ஒன்னும் இல்லை, பல நாட்டுக்கு நம்ம வியாபாரம் செய்ய போறோம். அப்படி போகும்போது நம்மிடம் கைப்பொருள் என்கிற பணம் இல்லை என்றால் பிச்சை கூட அடுத்த நாட்டிலோ அடுத்த மாநிலத்திலோ எடுக்க முடியாது, எடுக்கவும் விடாதீர்கள். ஏனென்றால் நம் மொழி தாய்மொழி. தாய்மொழியில போயிட்டு நம்ம தமிழ் மொழியில என்கிட்ட காசு இல்ல அம்மா பிச்சை போடு அப்படின்னு நீங்க போய் கேட்டுறாதீங்க. அப்படின்ற அர்த்தத்துலதான் தமிழ் மொழியில படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறதா தாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று ஔவையார் சொல்லி கொடுத்திருக்காங்க. பிச்சை எடுத்தாச்சும் படிச்சுடு, ஆனா படிச்சுட்டு பிச்சை எடுக்காதன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க எல்லா மொழியும் கத்துப்போம், ஆனா தமிழ் மொழியை மட்டும்தான் நேசிப்போம். நன்றி, வணக்கம்.